என்னன்னா எந்தெந்த மக்களினுடைய வாக்குகளை யார் யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு முடிந்ததுக்கு பிறகுதான் அதை வச்சு நம்ம அனலைஸ்லாம் பண்ண முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, எப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இப்படியான ஒரு ட்ரெண்ட் வந்து தமிழகத்தில் இந்த தேர்தலில் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசன்? இது வந்துட்டு திமுக கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் பண்ணாத அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கொடுத்துருச்சு. இதுதான் மெயின் ரீசன். அப்ப அது என்ன, மக்கள் ஒரு விஷயத்துல எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த திமுக கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், அதுல உறுதியா இருக்கிறான். உண்மையாவே ஐயா கருணாநிதி காலகட்டத்தில இருந்து திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. அதனால இந்த முறை வராது. அது மட்டும் காரணம் இல்லை, கருணாநிதி அவர்களை விடவும் கூட 100 மடங்கு மோசமான ஆட்சியை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த ஆட்சி கொடுத்துருச்சு. அதனால மு.க. ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படணும் அப்படிங்கிறதுல மக்கள் உறுதியா இருந்துட்டாங்க. அதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட். இல்லைன்னா அதிமுகல இத்தனை அமைச்சர்கள் தோக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவங்க கொடுத்த பில்டப்புக்கும் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் இது சவுத் போல் இது நார்த் போலா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இந்த மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கறதுல மக்கள் உறுதியா இருந்துட்டாங்க. இது இப்ப விஜய் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்காம இருந்தா இன்னைக்கு அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா 210 தொகுதிக்கு மேல நிச்சயமா ஜெயிச்சிருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஸ்வீப். ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அவ்வளவு அதிகமா இருந்ததை நாங்க களத்துல போய் பார்த்திருக்கிறோம். விஜய் ஃபைட்டர், டு பி ஹானஸ்ட், நாம இவ்வளவு வருவாங்க, இவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆகணும் யாருமே எதிர்பார்க்கல, இன்க்ளூடிங் விஜய் இவ்வளவு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நிச்சயமா எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பெர்சன்டேஜ் வேணா ஒரு 20% வருவாங்க, ஆல்மோஸ்ட் 20%. நானே நண்பர்கள்ட்ட சொல்லும் போது 20 ± 2 அப்படி சொல்லி வச்சிருந்தோம். சீட்டை பொறுத்தளவு இவ்வளவு வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. சரி, எப்படி இவருக்கு இவ்வளவு வந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு டேட்டா என்ன வரணும் இருந்தாலும் கூட அவதானிப்புல சொல்றேன், இளைஞர்கள் ஓட்டும் பெண்கள் ஓட்டும் அவருக்கு அதிகமா போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் என்னைக்குமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் குறை சொல்லல, ஆனா ஃபேக்ட சொல்றேன், அவங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டியோட ஐடியாலஜிங்கிறதெல்லாம் அலசி ஆராயறதுக்கு கொஞ்சம் வயசு ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள என்ன நினைப்பாங்கன்னா, ஏற்கனவே டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, புதுசா வராரு. சரி, இதுக்கு முன்னாடி புதுசா யாரும் வந்தது இல்லையா? வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்லயும் வந்துட்டு இருந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2021 எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் வந்துட்டு ஒரு 4 கார்னர் ஃபைட் தான் இருந்துச்சு. ஆனா விஜய்ன்றது இன்னைக்கு சினிமாவுல அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்த இடம் யாருக்குன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு தான். எல்லாருக்குமே விஜய் படம் பிடிக்கத்தான் செய்யும். அரசியல்ல நம்ம அவர் கூட கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நிச்சயமா அவர் வந்துட்டு ஒரு சிறந்த நடிகர், ரொம்ப பாப்புலரான ஒரு ஹீரோ, எல்லா தரப்பு ஆடியன்ஸும் அவருக்கு உண்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களே, ஏன் அங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அங்க போட்டிருக்கிறாங்க. இதுல ஆனா அவரும் ஒண்ணு செங்கோட்டையன் சொன்ன அளவுக்கு எல்லாம் வந்திருக்கா? 200க்கு மேல அங்க ஜெயிப்போம் அப்படின்னாங்க, கிடையாது. இங்க திமுக நினைச்சது நடக்கல, விஜய் நினைச்சதும் நடக்கல. அதிமுக நம்ம வந்துட்டு லாஜிக்கலா யோசிச்சோம், இந்த திமுக இவ்வளவு மோசமா அடிச்சு நடத்திருக்காங்க, அந்த லாஜிக் கரெக்ட் தான். கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அந்த லாஜிக் கரெக்ட் தான். இந்த வாக்குகள் எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக, விஜய் ஃபேக்டர்ங்கிறது இங்க ஒரு பெரிய ரோல். அதுதான் விஷயம். பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக நம்ம தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி ஜெயிக்கும் நினைச்சது சரிதான், லாஜிக்கலி கரெக்ட், பொலிட்டிக்கலி கரெக்ட். என்ன நினைச்சோம்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் விஜய் புதுசா வந்திருக்காரு, அதனால அவருக்கு பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அது சீட்டா கன்வெர்ட் ஆகாது நினைச்சோம். ஆனா அதையும் மீறி கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டு கிராஸ் ஆயிருக்கு. எல்லா ஊடகங்களும் அடுத்து இந்த பகுப்பாய்வு தான் ஒரு வாரத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம், நம்ம அடுத்தடுத்து அதை இன்னும் பார்ப்போம். வடிவேல், இப்ப யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து இந்த இதுல மிகப்பெரிய ஃபேக்டரா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சமூக வலைதளங்களுடைய தாக்கம் மட்டுமே யங்ஸ்டர்ஸை வந்து ஒரு கட்சியை நோக்கி இழுத்துட்டு போயிருக்கோ, அது மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன்னா முதலமைச்சருக்கே அங்க பின்னடைவு, துணை முதலமைச்சருக்கு பின்னடைவு, இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய நம்பர் 1 நம்பர் 2 எதிர்கால நம்பர் 1 இவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதலபாதாள பின்னடைவு. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த சோசியல் மீடியாவினுடைய தாக்கத்தை எல்லாரும் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டாங்களோ. அதாவது சார், சோசியல் மீடியா தாக்கம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை சார். என்னோட பார்வையில் நான் பார்த்தேன்னா, யங்ஸ்டர்ஸை தாண்டி நான் சில இடத்துல களத்தில் நான் பார்த்தேன், 8 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை சொல்றதுக்காக குடும்பமா வந்து தாவேக்காக ஓட்டு போட்டுருக்காங்க. நான் அதை பார்த்தேன். நான் என்னோட இது எப்படின்னா, இவங்களோட புரிதல் சார் நல்லா தெளிவாக சொன்னாப்ல, வீரத்துனால சார் சொல்லவே இல்லை.
அதாவது அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஐடியாலஜி மேல ஒரு பெரிய லெவல்ல அந்த மோகம் இல்ல, ஐடியாலஜியை பத்தி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபேண்டசியா இப்ப நினைக்கிறாங்க. ஃபேண்டசியா ஒன்னு இருக்கு, விஜய்ங்கிறது ஒரு ஃபேண்டசியா அவங்க நினைச்சுக்கிறனால என் பேரை சொன்னா அதனால நான் தாவேக்காக்கு போறேன், என் பேத்தி சொன்னுச்சு அதனால நான் தாவேக்காக்கு போறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில அவங்க கொண்டு இன்னைக்கு தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க. உண்மையிலே நீங்க ஆட்சி ஏறி அரியணையில உட்காரும் போது உண்மையிலே ரோடுங்கிற போடணும், சாலை போடணும்னா அது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் போடணுமா இல்ல சுகாதாரத்துறை போடணுமாங்கிற அந்த பேசிக் இன்னும் அந்த அந்த அரசியல் சின்ன ஒரு கட்டமைப்பு கூட தெரியாம தாவேக்காரங்க போய் அதிகாரத்துல உட்காரையில அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். அது மக்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பா தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு 8 வயசு குழந்தை எதுக்கு 18 வயசு உள்ளவங்க தான் வாக்களிக்கணும்னு ஒரு இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? 18 வயசு ஆனாதான் ஒருத்தன் வந்து வாக்களிக்கணும்னு சொல்றான். அப்பதான் அவனுக்கு அந்த பேசிக்கா அந்த ஒரு மெச்சூர் வரும், யாருக்கு ஓட்டு அடிக்கலாம், யார் நம்மளை வழி நடத்தணும் அப்படிங்கிற தலைவர் யார் நம்மளை வழி நடத்தணுங்கிற ஒரு நாலேஜ் வரும். ஆனா இங்க ஒரு 8 வயசு குழந்தை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னா ஒரு குடும்பத்துல இருக்க ஓட்டு எல்லாமே 8 வயசு குழந்தை நிர்ணயிக்குது. ஒரு கைடன்ஸ் இல்லாம இல்ல கைடன்ஸ் உங்களுக்கு என்னன்னா திமுக வரக்கூடாதுங்கிறதுல தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. அதுதான் ரிசல்ட் சொல்லுது. ஏன்னா அதிமுக 75 சீட் ஜெயிக்குது, தாவேகா 105 சீட் ஜெயிக்குது, ஆனா திமுக 50 சீட் தான் வந்திருக்கு. அப்ப திமுக வரக்கூடாதுங்கிறதுல தமிழக மக்கள் ரொம்ப திமுக தனிச்சு பார்த்தோம் அப்படின்னா 42 தான் கரெக்ட். ஏன்னா வந்து அலையன்ஸ் தான் ஆளுக்கு 1 2ன்னு அவங்க வந்து முன்னிலையில கூட கூட்டணி இல்லாம 42ல வந்திருக்க மாட்டாங்க. இது அவங்க இப்ப 41 வராங்கன்னா அதுவும் கூட கூட்டணியால தான் 23 கூட்டணியோட வந்திருக்க மாட்டாங்க. 23 கட்சிகளும் சேர்ந்து இந்த 41 சீட் வந்திருக்காங்க. அதனால தமிழக மக்களோட நோக்கம் வந்து திமுக வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்திருக்கு. அதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. ஆனா அந்த திமுக வரக்கூடாதுன்னு நினைச்ச மக்கள் வந்து அந்த 8 வயசு 10 வயசு குழந்தைகளோட இன்ஃபுளுன்ஸ்னால மட்டுமே குறைந்தபட்சம் 50 இருந்து 70 லட்சம் வாக்குகள் வந்து தாவேகாக்கு போயிருக்கு. ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியவே கூடாது. அது இம்பாசிபிள். ஏன்னா சார் சொன்ன மாதிரி 20% வாக்குகள் விஜய் வாங்குவார் அப்படிங்கறத ஒட்டுமொத்த போன தேர்தல்களோடு எல்லாரும் கம்பேர் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா இவருக்கு சிரஞ்சீவிக்கும் கூட்டம் கூடுச்சு, அதெல்லாம் என்ன ஓட்டா மாறுச்சா அப்படிங்கிற ஒரு இது வச்சாங்க. இங்கேயே நமக்கு வந்து கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, அதெல்லாம் வந்து ஓட்டா மாறுச்சா அப்படின்னு சொன்னாங்க. விஜயகாந்த் தேமுதிக ஆரம்பிச்ச பொழுது 8% தான் வாங்கினாரு, அவங்க ஒரே ஒரு விருத்தாச்சலத்துல ஒண்ணு தான் ஜெயிச்சாங்க. அதற்கு பிறகு அதிமுக கூட்டணியில வந்ததுக்கு பிறகுதான் அவங்க எதிர்கட்சி அந்தஸ்தை எல்லாம் வாங்கினாங்க. இப்ப வந்து அது எப்படி தேமுதிகனுடைய நிலைமை என்ன அப்படின்னு அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி தாவேகாவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ? இல்ல அதுல எனக்கு ஒரு சின்ன வேறுபாடு. ஏன்னா சிரஞ்சீவி வரும்போது கூட அந்த அங்க ஆண்ட ஆளுங்கட்சி வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பை வந்து மக்கள்கிட்ட சம்பாதிக்கல. ஓகேங்களா? இப்ப இவர் கமலஹாசன் வரும்போது கூட அதிமுக ஆட்சி மிகப்பெரிய எதிர்ப்பு எல்லாம் கிடையாது. ஒரு 10 வருஷம் ஆட்சிங்கிறனால ஒரு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்களே தவிர ஒரு எதிர்ப்பு கிடையாது. ஆனா விஜய் வர்றது வந்து மிக சரியான நேரம். ஏன்னா திமுக மேல மிகப்பெரிய அதிருப்தி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் மத்தியில நகைப்பறிப்பு, கற்பழிப்பு, இந்த மாதிரி திமுக மேல ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று வந்தது வந்து இங்க வந்து தாவேகா வந்து அதை நல்லா ஸ்கோர் பண்ணிருச்சு. இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு திமுகவோட எதிர்ப்பு இருந்து இதே அதிமுக இப்ப ஆட்சியில இருந்திருந்தா இப்ப இந்த அளவுக்கு தாவேகா ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து ஆன்டி இன்கம்பன்சி இந்த அளவுக்கு போயிருக்காது. மக்கள் வந்து சுத்தமா திமுக வரக்கூடாதுங்கிற எதிர்ப்பு வந்தனாலதான் இன்னைக்கு முதலமைச்சர் தோல்வி நிலையில இருக்காரு, துணை முதலமைச்சர் தோல்வி நிலையில இருக்காரு. முக்கியமான அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, அந்த மாதிரி அமைச்சர்களோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு தோல்வி முகத்துல இருக்காங்க. ஆனா நீங்க எடப்பாடி பழனிசாமி அவரை எடுத்துங்க, அவரோட தொகுதியில பல ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்காரு. முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கரா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா முன்னிலையில இருக்காங்க. அப்ப மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா திமுகவை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் யாரும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப முன்னிப்பா இருந்தனாலதான் இன்னைக்கு வந்து தாவேகா வந்து இப்ப 105 சீட் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் தாவேகாவோ விஜயோ கிடையாது, திமுக மேல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு தான். புரியுது. நான் கோவிந்தராஜன் சார், இப்ப என்னன்னா திமுகவினுடைய கோட்டை இந்த சென்னை மண்டலம் KTCC நம்மளே நிறைய இதில் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை இந்த 4 மாவட்டங்களும் சேர்ந்த இந்த மண்டலத்தில் தாவேகா ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ? ஆமாம், வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியுது. ஏன்னா இந்த இதுதான் வந்து நான் ஏற்கனவே நம்மளுடைய விவாதத்திலையும் சொல்லியிருக்கேன், கேம் சேஞ்சரே இந்த KTCC தான் கேம் சேஞ்சராக இருக்குன்றது நம்ம பல்வேறு இதில் சொல்லியிருக்கிறோம். இதுல இருந்து இன்னொன்று என்ன இங்கே சுட்டி காட்ட விரும்புனா, முதல்வர் வந்து டெல்லி தமிழ்நாடு அதுதான் ஒப்பிட்டார். இந்த போட்டியே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும். ஆனா இப்ப வந்து மக்கள் அதை வந்து எடுபடல, அக்செப்ட் பண்ணிக்கல. அது அக்செப்ட் பண்ணிக்கல. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படின்றப்ப இங்க வந்து தெளிவா பிரிஞ்சிருக்கிறது. இது வந்து இந்த இப்ப இவர் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி
திமுகவை ஒழிக்க வேண்டும். திமுக இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அவ்வளவு பிரகாசமா இல்ல. நேச்சுரல் இயற்கையே பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து சூரியன் வந்து பிரகாசமா இல்ல, மந்தமா தான் இருக்குது. இயற்கையே அது ஒப்புக்கொள்ளவில்லை. ஸோ இந்த இதை பார்க்குறப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மீது உள்ள அதிருப்தி கண்டிப்பாக அதை தான் பிரதிபலித்து இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இப்ப இந்த ஆட்சி அமைஞ்சா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஆட்சியா தான் தாவாக்கா, ஒருவேளை தாவாக்கா ஆட்சி அமைந்ததுன்னா ஒரு சவாலான ஒரு ஆட்சியை தான் அவர்கள் இது பண்ண. எப்படின்னா இந்த பொருளாதாரம் இருக்கக்கூடிய நிதி சுமை அது எப்படி இவங்க அனுபவம் இல்லை பார்க்கணும். மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா இருக்கக்கூடிய 10 லட்சம் கோடி கடன் அதை எப்படி சமாளிக்க போறார்? அதை தவிர விஜய் ஒரு வாக்குறுதி, நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காரு. விஜய் 2500 ரூபாய் கொடுப்போம் இருக்காரு அவர். அதுக்கப்புறம் பல்வேறு வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதிக்கு அவர் வந்து ஏறத்தாழ பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 லட்சம் கோடி அதுக்கே எடுத்து வைக்கணும். அதை தவிர இருக்கக்கூடிய கடன் ஒரு 10 லட்சம் கோடி. இதெல்லாம் வந்து எப்படி அவர் சமாளிப்பார்னு தெரியல. அது போக போக தெரியும். இந்த ஆட்சி வந்து எப்படி இருக்கும், 5 ஆண்டுகள் நிறைவேற்றுமா நிறைவேற்றாதான்னு அது அவருடைய அனுபவம். இதே ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சியாக நமக்கு தெரியும் ஒரு இதுவாக இருக்கணும். இவங்க வந்து இன்னும் இனிமே தான் அவங்க ஆட்சியில் இது பண்ண போறாங்க. ஏன்னா வரக்கூடிய விஜயை தவிர மற்ற ஒரு சில 5-10 நபர்களை தவிர யாரும் எல்லாருமே பார்த்தா புதுமுகங்கள் தான். அந்த புதுமுகங்கள் மக்களிடையே யாருமே போய் ஓட்டு கேட்கல. இந்த வந்திருக்கிறதெல்லாம் அந்த விஜய் என்கின்ற ஒரு ஒற்றை முகத்திற்கு தான் வந்திருக்க. அந்த வேட்பாளர்களை யாருமே வேட்பாளர்கள்ல வந்து நிறைய பெரும்பான்மையானவங்க யங்ஸ்டர்ஸ். அவங்க வந்து ஓட்டு போட்டதோட சரி அவங்க அரசியல் களத்துல பெரிய ஈடுபாடு கொண்டவங்களா அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியாது. ரெண்டாவது, எப்படி இப்ப வந்து அவங்க ஒரு எம்எல்ஏவா அவங்க வர்றாங்கன்னு கிட்டத்தட்ட 100க்கு மேல அவங்க போயிட்டாங்க. எம்எல்ஏவா இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? அரசியல் களமே மாறி. அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப ஆக்டிவிட்டிஸ்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க மக்கள் எதிர்பார்ப்பெல்லாம் நிறைய இருக்கும். அவங்க வந்து அவங்க கூப்பிட்ட குரலுக்கு போய் பார்க்கணும், இது பண்ணணும். இந்த இதெல்லாம் பாக்குறப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் பர்ஃபார்மன்ஸ் ஒரு தொகுதியில எம்எல்ஏ வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த தொகுதியில இல்லாத, அந்த தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாத நபர்கள் எம்எல்ஏ இப்ப போட்டிருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல அந்த தொகுதியில் இருக்க மாட்டாங்க, வேற வெளியில இருந்து வந்து போட்டு இது பண்ணிருப்பாங்க. சோ அது போல இருக்கிறவங்களாம் எப்படி பண்ண போறாங்க, இது மக்களிடையே எப்படி இதுவா இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு 3-4 மாதங்கள் கழித்து தான் பார்க்க முடியும். ஆனாலும் மக்கள் இந்த முடிவு கொடுத்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க இவங்களுக்கு. அந்த ஒரு வாய்ப்பை இது வந்து ஒரு 3 மாதங்கள் இல்ல 6 மாதங்கள் பார்த்த பிறகுதான் தெரியும். ஆனா ஒரு இது வந்து எப்படி மெயினா நான் சொல்லக்கூடியது இந்த பினான்சியல் இது எப்படி சமாளிக்க போறாங்க, அதுக்கு ஒரு அனுபவம் தேவை. அதுக்கு அனுபவம் தேவைன்னா திங்க் பண்ண போறாங்க, எப்படி எல்லாம் களம் மாறும் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். வீரத்திருநாவுக்கரசு இப்ப என்னன்னா அலையன்ஸோட ரோல் இருக்கு இல்லையா? எப்பவுமே ஒரு கூட்டணி எதற்காக அமைக்கிறாங்கன்னா ஓட்டு கன்சால்டேட் பண்றதுக்காக இந்த ஓட்டை வந்து கூட்டணி எல்லாம் சேர்த்து இது பண்ணுவாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸோட இது வந்து யார் அதிகமான பலன்களை வாங்கியிருக்கிறாங்க, அது அதிமுக கூட்டணியா இல்ல திமுக கூட்டணியா? தாவேகா ஃபேக்டர் எஸ் இட் இஸ், அவங்க இண்டிவிஜுவலா வராங்க, இவ்வளவு வாங்கிட்டாங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனா இன்னொரு பெர்ஃபார்மன்ஸினுடைய அடிப்படையில் திமுக 25 கட்சி கூட்டணி, அதிமுக பாஜக பாமக அமமுகன்னு அவங்க ஒரு கூட்டணி. யாருக்கு அதிகமாக ஓட் கன்சால்டேஷன் நடந்திருக்கு, யாரு ஸ்ட்ராங்கான கூட்டணி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு பார்த்தா அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நம்பர்ஸ் அடிப்படையில் சொல்றாங்க. நீங்க பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜா இருக்கட்டும், பிஎம்கே இருக்கட்டும், ஏஎம்எம்கே இருக்கட்டும், இவங்க எல்லாமே சேர்ந்து எத்தனை பர்சன்டேஜ் வருதோ அந்த அளவுக்கு டிஎம்கே தலைமையிலான அந்த அலைன்ஸ்ல அவ்வளவு பர்சன்டேஜ் வராது. நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேணா அங்க அதிகமா இருக்கணும் இல்லையே, பர்சன்டேஜ் வைஸ்ல பார்த்தோம்னா அந்த திமுக தலைமையிலான கூட்டணிங்கிறது ரொம்ப பெருசா சொல்லிட முடியாது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பர்சன்டேஜ் அதிகம். ஆனா ஒரு பெர்செப்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, பாலிடிக்ஸ்ல பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த பெர்செப்ஷன்ல எப்படி அவங்க போய் முன்னிறுத்தினாங்க அப்படின்னா, நாங்க இத்தனை கட்சி கூட்டணி, இத்தனை வருஷமா நாங்க ஒன்னா இருக்கிறோம், கொள்கை ரீதியான கூட்டணி அப்படிலாம் வந்துட்டு ஒரு பில்டப் கொடுத்து பார்த்தாங்க. அது எடுபடல. அந்த கொள்கையை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கலையோ? ஏன்னா உண்மையாவே கொள்கை ஒண்ணு கிடையாது அதுல. ஓகே,
காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் ஒரே கொள்கையா, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா? இங்க பக்கத்துல வந்துட்டு கேரளால எப்படி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எப்படி இருக்கிறாங்க? இந்த டிஃபரன்ஸ்லாம் மக்களுக்கு இப்ப தெரியதானே ஆரம்பிக்குது. என்ன ஒரே விஷயம், அவங்கள பொறுத்தளவு எப்படியாச்சும் ஆட்சிக்கு வந்துடணுங்கிறதுக்காக லாஸ்ட் மினிட்ல டிஎம்டிகே கூட முதற்கொண்டு சேர்த்துக்கிட்டான். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் நம்ம இந்த அளவுக்கு தோக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சு. யாரு? திமுக, டிஎம்கேக்கு. அதனாலதான் பெர்செப்ஷனுக்காகனாலும் நம்ம நிறைய நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சேர்த்துட்டு நம்ம பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி காமிச்சுக்கலாம் நினைச்சான். இது தொடர்ந்து வந்துட்டு இது வெற்றி கூட்டணி சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கு. சார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு செகண்ட் பண்ண விரும்புறேன். நான் வந்துட்டு வழிமொழியறேங்க. தேவையில்லாம இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கான போட்டின்னு சொன்னாங்கல்ல, இதை மக்கள் ரசிக்கல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் பொலிட்டிக்கலா விட்டுருங்க, இன்னைக்கு ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க டிஎன்ஏல தேசியம் இருக்குங்க. இந்த நாட்டோட விடுதலை போராட்டத்துல ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மக்கள் மாறிட்டாங்கங்கறீங்க. கடந்த 2019 24 எம்பி எலெக்ஷன்லங்க 2024ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 80 லட்சம் பேர் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா நரேந்திர மோடி தான் வரணும்னு சொல்லி 80 லட்சம் பேர் ஆன்டி பிஜேபியா இருந்தா எப்படி 80 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டிருப்பாங்க? 80 லட்சம்ங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. அது கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பிஜேபி கூட கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, ஆனா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு மாத்துறீங்க. டெல்லி பாரத நாட்டோட கேபிட்டல் தானே, அது என்ன பாகிஸ்தானோட கேபிட்டலா? இந்த திராவிடம்ங்கிற இந்த திமுக எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரிவினையை உண்டு பண்றதே ஒரு வேலையவே வச்சுட்டு அது மக்கள் ரசிக்கல. அப்புறம் இல்லாத விஷயத்தை, இல்லாத பிரச்சனையை இருக்கிற மாதிரி காமிக்கிறதே ரசிக்கல. எஸ்ஏஆர் ரசிக்கல. அதனாலதான் விஜய் வந்து பிஜேபியை தொடல, அதனால அவருக்கு வந்து ஒரு ஆதரவு இருந்திருக்குன்னு சொல்ல. அவரு பெருசா டீலிமிட்டேஷன் பத்தி பெருசா பேசல, ஏன்னா பிஜேபி எதிர்க்கவே இல்லையே. எஸ்ஏஆர் பத்தி அவர் பெருசா பேசல, ஏன்னா அவர் கிளியரா இருந்தார். இந்த முறை சார் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி, அஇஅதிமுக எல்லாமே இந்த திமுக செய்யக்கூடிய மோசமான விஷயங்களை மக்கள் மத்தியில காமிச்சு இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில நிறைய எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஆனா இது அறுவடை செஞ்சது இன்னைக்கு விஜய் ஆயிட்டாரு. காரணம் ஒரு நியூ என்ட்ரண்ட், அது ஒரு காரணம். சினிமாக்காரங்கிறது மெயின் காரணம். ஓகே, நான் திரும்ப வரேன். வடிவேலு, இப்போ என்னன்னா இந்த பர்செப்ஷன் கேமு, அலையன்ஸ் கேமு, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேவ் இந்த எலெக்ஷன்ல நம்ம மறுக்க முடியாத உண்மை. அந்த வேவ்ல அதிமுக கிட்டத்தட்ட 70க்கு மேல இப்ப இருக்கிறாங்க, திமுக 40 மேல அவங்களால தாண்ட முடியல. போஸ்ட் போல் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, சாரி போஸ்ட் போல் அலையன்ஸ், என்ன மாதிரியான ப்ராபபிலிட்டிக்கெல்லாம் இங்க வாய்ப்பு இருக்கு, என்னென்னலாம் நடக்கலாம்? அது இதுல தெளிவா தெரியும் சார். ஏன்னா இப்ப தாவேகா எப்போதுமே திமுக கூட போக முடியாது, அது நிச்சயமான இது. ஏன்னா அதுல வந்து ஏன்னா அவங்க எதிர்த்து பெரிய லெவல்ல களமாடினதே திமுக தான். தீய சக்தி திமுக வந்துடக்கூடாதுங்கிறத அவங்க களமாடினது. அதனால அந்த விஷயத்துல திமுகங்கிறது கலந்துருச்சு. இவங்க பெருசா வந்து பாஜகவையோ இல்ல அதிமுகவையோ விஜய் வந்து எந்த இடத்துலயுமே பெரிய லெவல்ல எந்த இடத்துலயும் விமர்சிக்கல. பெரிய லெவலில் விமர்சிக்காத காரணத்தினால நீங்க இப்ப பாத்தீங்கன்னா யாருக்குமே ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் உருவாகி நிக்குது. ஏன்னா இன்னைக்கு 100 சீட்ல வந்து தாவேகாவும் நிக்கிறாங்க, 70 சீட்ல வந்து அதிமுகவும் நிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நிக்குது. அப்படிப்பட்ட காரணத்துல பார்க்கல விஜய் தாவேகா பிளஸ் அதிமுக இந்த கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து வேற வழியில் 118 சீட்டு இல்லாம அந்த மேஜிக் நம்பர் இல்லாம யாராலையும் இங்க ஆட்சி அமைக்க முடியாது, இல்ல ரீஎலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட சூழல் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்காக தான் இங்க வழி இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க காங்கிரஸ் தனியா வந்தா கூட நீங்க பத்தாது, ஏன்னா இன்னும் 13 சீட்டு தேவை யாருக்கு, விஜய்க்கு வந்து இப்போ இருக்க சூழல்ல பாத்தீங்கன்னா 13 சீட்டு தேவை. 13 சீட்டு அப்படிங்கிறது எந்த ஒரு சின்ன ஒரு மாநில கட்சியா இருக்கட்டும் சரி, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் கூட 13 சீட்டுலாம் யாருக்குமே இல்ல, விடுதலை கட்சிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்தா கூட அது இல்ல. அப்படிங்கல இன்னைக்கு இருக்க சூழல் படி போஸ்ட் ஒண்ணுதான் இருக்கு, காங்கிரஸுக்கு 3 தான் இருக்கு. அதனால அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சோ அதனால பிஜேபி என்ன சொல்றது, அதிமுக இந்த எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாயிருச்சு. சுருக்கமா சொல்லுங்க. வடிவேல் சொன்னதுல இன்னொன்று சொல்ல வரேன், டிஎம்கே கூட யாரெல்லாம் அலையன்ஸ்ல இருந்தாங்களோ அவங்களோட சப்போர்ட் வாங்கினா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. டோட்டலா அந்த கூட்டணியை எதிர்த்து தானே விஜய் கலங்கண்டு இருக்காரு. அப்படிங்கும் போது அங்க இருந்து யாராச்சும் காங்கிரஸா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அவங்கள கூப்பிட்டு இவர் ஆட்சி அமைச்சாருன்னா மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனா நேத்தே மார்க்சிஸ்ட்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, நேத்து முந்தா நேத்து விசிகா பேசுறாங்க, மார்க்சிஸ்ட் பேசுறாங்க. என்ன நினைப்பாங்க, அவங்க எப்படியாச்சும் நம்ம ஆட்சிக்குள்ள போயிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா மக்கள் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. இந்த வேவ் விஷயத்துல நான் முக்கியமான விஷயம் சொல்றேங்க, நெகட்டிவ் வேவ் தான் இந்த எலெக்ஷன்ல இருந்து இருக்கு.
திமுகவுக்கு எதிரான நெகட்டிவ் இருக்குது. விஜய்க்கும் கூட பெருசாலாம் பாசிட்டிவே வரல. இல்லனா அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லையா? எம்ஜிஆர் அளவுக்கோ அம்மா அளவுக்கோ ஜெயிச்சிருக்காரா? கிடையாது இல்ல. 118 கூட வரலையே. 200 சொன்னாங்க. 200 எல்லாம் விடுங்க, 118 கூட வரலையே. சோ அதனால பாசிட்டிவ் எலெக்ஷனுங்கும் போது இது ஒரு வேவ் தான். அதுதான் சொல்றேன், இது விஜய்க்கான வேவ்ங்கறத விட டிஎம்கேக்கு எதிரான நெகட்டிவ் வேவ். அதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னது கரெக்ட் சார். அது நேத்தே பாத்தீங்க 2 நாளைக்கு முன்னாடியே பாலக்கு அதாவது இது கம்யூனிஸ்டோட தலைவர்கள்லாம் வந்து அப்படியே ஒரு பிதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி திருமாவளவனுமே பாத்தீங்க அப்படின்னா இத பிதட்ட மாதிரி பேசினாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம 8 திருமாவளவன் 8 சீட்ல நிக்கிறோம், நம்ம ஒரு 5 சீட்ல 4 சீட் ஜெயிப்போம், 5 சீட் ஜெயிப்போம், நம்ம அப்படியே வந்து நழுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி தான். ஆனா இங்க வந்திருக்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா வந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் 1, கம்யூனிஸ்ட் 1, இந்த மாதிரி சூழல் இருக்கு. இந்த ஒண்ணு வந்து இப்ப வந்து தாவேகாவுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி வீரத்தினாகர் சார் சொன்ன மாதிரி அந்த அப்படி போய் கூட்டணி வச்சாலும் அதை மக்கள் விரும்ப போறதும் கிடையாது. அது யாருக்கு பெரிய பெரிய லெவல்ல பேக் வெயின் ஆகும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஆகும். ஏன்னா வந்து விரும்ப உன்னை யாரு எதுக்கு நாங்க ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த கூட்டணியில் இருக்கவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு நாங்க வாக்களிச்சிருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க அவங்க கூட கூட்டணிக்கு போனீங்கன்னா அது வராது. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் வந்து இங்க அதிமுகவையும் அதிமுக கூட்டணியும் இங்க வந்து புறக்கணிக்கல. ஏன்னா 75 சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிற அதிமுக கூட்டணியை மக்கள் புறக்கணிக்கல, தாவேகாவையும் மக்கள் புறக்கணிக்கல. அப்ப இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சாதான் சரிபட்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. நம்புறாங்க. சொல்லுங்க. அது இன்னொன்னு வேவ்னு இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுல மக்கள் இதுல இருந்து இன்னொன்னு ஒரு தெளிவான ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. அதாவது மாண்புமிகு பாரத பிரதமரா இருக்கட்டும், அவரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து இந்த திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவ்வளவு நிதி இதா இருக்கு, ஆனா நடவடிக்கை எடுக்கவே இல்லையே. அந்த ஒரு வெளிப்பாடை வந்து என்னடா இவங்க மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, எல்லாரும் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு இடி எல்லாம் ஆதாரப்பூர்வமா கொடுத்துருக்குறாங்க. அது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட பல்வேறு தருணங்கள்ல ஹோம் மினிஸ்டர் பார்த்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, எடுக்கல. எடுக்காததுனால அந்த ஒரு வெளிப்பாடா கூட எதுவுமே பண்ணலையே பிஜேபி இந்த கூட்டணியில, நடவடிக்கை எடுக்கவே இல்லையே, இந்த திமுக மீது எந்த நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடா கூட இந்த இது இருக்கலாம்னு நான் பாக்குறேன். ஆன்டி பிஜேபிங்கிறத தாண்டி பிஜேபியோட நடவடிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். பிஜேபி திமுக மீது நடவடிக்கை இல்லை. சொல்லுங்க. அதுக்கு காரணம் சில சிஸ்டம் இருக்குங்க, ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப இடி வந்துட்டு ஆதாரப்பூர்வமா டிஜிபிக்கு வந்துட்டு லெட்டர் எழுதுது. எஃப்ஐஆர் போட வேண்டியது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் போலீஸா. ஸ்டேட் போலீஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யாரு? முதலமைச்சர். அவர் போடாத மேற்கு வங்கத்துல காட்டுல ஒரு முனைப்பு ஏன் இங்க காட்டல? மேற்கு வங்க நான் கேக்குது மேற்கு வங்கத்துல, அதாவது மேற்கு வங்காளத்துல இப்படி ஒரு முனைப்பு காட்டி இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பண்றாங்க. ஆனா பிஜேபிக்கு தெரியும் தமிழகத்துல இவங்களால பண்ண முடியாது. திமுகவுடைய தயவு பிஜேபிக்கு தேவை. திமுக மத்தியில பிஜேபி மைனாரிட்டி அரசு தான் நடந்துட்டு இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், 2014லயும் என்டிஏ ஆட்சி தான், 19லயும் என்டிஏ ஆட்சி தான், 24 ஆட்சின்னு எப்படின்னா போஸ்ட் போல் அலையன்ஸ் வருது அப்படிங்கும்போது நம்ம மைனாரிட்டி ஆட்சி. ஆனாலும் இன்னைக்கு அவரோட நான் புரிஞ்சுட்டேன் வீரத்தனாகர் சார், அவர் என்ன அவரோட ஆதங்கம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். இங்க ஜனங்க மக்களே ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கை, அதுக்கப்புறமா வந்து நேரு மீதான நடவடிக்கை, அது போக இன்னும் நிறைய மூத்த அமைச்சர்கள் மேல 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கிறாங்கன்னு கவர்னர் கிட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். உங்க மேல டெல்லியில போய் கூட அமித்ஷா கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருந்திருக்கலாமோ? அப்படி இருந்துச்சுனாக்க நிச்சயமாக அதிமுக கொஞ்சம் அதிக வாக்கு. 2-3 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். முதல் விஷயம், திமுகங்கிறது விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ணக்கூடிய கட்சி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவன் திருடுறத அவ்வளவு சாதாரணமா கண்டுபிடிச்சிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நடக்கும். ஒண்ணு நான் தனியா சொல்லல, யாரையும் ஒட்டுமொத்தமான திமுகங்கிற கட்சியை சொல்றேன், சரிங்களா? 2வது விஷயம், சில சிஸ்டமேட்டிக்கா சில ப்ரொசீஜர் இருக்குங்க, அதை தாண்டி போயிட முடியாது. பிஜேபி ஒன்ஸ் அப்பான் டைம் காங்கிரஸ் இருந்தது மாதிரி எடுத்தேன் கவித்தன அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தூக்கி உள்ள போடுற கட்சி இல்ல. எதுவுமே லீகலா நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் இடி திரும்ப 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 டிஜிபிக்கு லெட்டர் எழுதுது. ஏடிஎம்கே சார்பில் வந்துட்டு நம்ம ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லயே கூட கேஸே கூட போடுறாங்க. அப்ப கோர்ட்டே என்ன சொல்லுது? எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இவர் போடலன்னு என்ன பண்ண முடியும்? ஸ்டாலின் போடல,
அடுத்ததான் டெமோக்ரஸி வருது. அந்த இடத்துல லீகலா சில டிஃபிகல்டிஸ் இருக்கு, அதை பண்ண முடியலன்னா மக்கள் மன்றத்துல கொண்டு போய் வைக்கிறோம். எப்படிப்பட்ட மோசமான கட்சி திமுக பாருங்க, டிஇடி சொல்லியும் அவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க, கோர்ட்டு சொல்லியும் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க. அப்ப நாங்க மக்கள் மன்றத்துல வச்சு இன்னைக்கு அவங்களை தோக்கடிச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. திமுக மேல இவ்வளவு வெறுப்பு வரதுக்கு காரணம் நாங்க சிறப்பான ஒரு நல்ல எதிர்க்கட்சியா செயல்பட்டு இவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்களை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் வச்சதால தான் இன்னைக்கு அவங்க 50 சீட்டு கூட வராம இருக்கிறாங்க. சோ இப்படிதான் ஒரு டெமோக்ரசி. அந்த இடத்துல தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி அதிகமாக உழைச்சது அதிமுக. அங்க பிஜேபியோட ரோல் என்ன அப்படின்னு ஒரு சாமானியனுடைய கேள்வி. நாங்க தான் சொல்றேன்னா இன்னைக்கு அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இப்ப எங்களோட அவங்க தான் நிறைய இடத்துல பிரசன்ஸ் இருக்கும், அவங்க தான் நிறைய இடத்துல போய் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. எல்லா இடத்துலயும் அதிமுக கேண்டிடேட்ஸ், அதிமுக தலைவர்களே சொல்லிருக்காங்க நாங்க போன இடத்துல உண்மையாவே பிஜேபி அவ்வளவு சின்சியரா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லிருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ங்கிறது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ், உள்ள ஒரு ஃபேமிலி மாதிரி. அது எடுபட்டு இருக்கு இங்க களத்துல. உண்மையிலே எடுபட்டு இருக்கு. இல்லனா விஜய் மாதிரி ஒரு மக்கள் மத்தியில ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டர் வந்த அப்புறம் கூட இன்னைக்கு ஒரு 70+ ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சாதாரண விஷயம். புரியுது. கோவிந்தராஜன், இன்னொரு முக்கியமான விஷயம், 2021 ஆகட்டும் இப்ப ஆகட்டும் அதிமுக அவங்க ஸ்டேபிளா இருக்காங்கல்ல. ஆமா. அந்த ஸ்டெபிலிட்டிக்கு என்ன காரணம்? ஏன்னா எத்தனையோ விஷயங்கள்லாம் சொன்னாங்க, எத்தனையோ விமர்சனங்கள், கட்சிக்குள்ள உட்கட்சி விவகாரம், 1008 அரசியல் பூசல்கள்லாம் இருந்தாலும் கூட இன்னும் ஸ்டெபிலிட்டியோட இருக்கிறாங்க. அந்த ஸ்டெபிலிட்டிக்கு என்ன ரீசன்? ஸ்டெபிலிட்டிக்கு மெயினா பார்க்கக்கூடிய காரணம் என்னன்னா தலைமை தான். அதிமுகவின் தலைமை. நடுவில் கொஞ்சம் தலைமைக்கு பிரச்சனை வந்துச்சு, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல ஒரு தலைமை இருக்கு. அதிமுக வழிநடத்துறதுக்கு ஒரு நல்ல தலைமை. அதிமுக இன்றைக்கு அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே தக்க வைத்து இருக்கிறார்கள். வரக்கூடிய இது பாத்தீங்கன்னா அந்த ஓட் பேங்க் அப்படியே தக்க வச்சிருக்காங்க. ஏன்னா சென்ற முறை வாங்கினா அதே தொகுதிகள் ஏறத்தாழ அதே தான் இது பண்ணிட்டு அவங்க தக்க வைத்திருக்கிறாங்க. அந்த ஸ்டெபிலிட்டிக்கு இன்னொரு ஒரு இது பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறார். அதிமுக மக்களிடையே சிறந்த எதிர்க்கட்சியாக இந்த ஆளுங்கட்சிக்கு மீது உள்ள என்னென்ன அவங்க குறைபாடுகள், அவங்க செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் மக்களிடையே எடுத்து சென்று அதற்கு பல்வேறு தடைகள் வந்தா கூட, ஏன்னா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போதெல்லாம் அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க நேரலையா. அதெல்லாம் மீறி எதிர்க்கட்சி தலைவர் சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இது பண்றது தான் இந்த ஸ்டெபிலிட்டி. இந்த ஒரு இது மக்கள் அவருக்கு ஒரு எதிர்க்கட்சிக்கு உண்டான ஒரு அந்தஸ்தை அளித்திருக்கிறார்கள். ஆனா இது தவேகா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல ஆட்சியை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா மீண்டும் இப்ப திமுக காணதான் ஆகும், அதிமுக வரும். புரியுது வடிவேலு. இப்போ என்னன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, அரசு ஊழியர்கள் ஓட்டு, இதெல்லாம் யாருக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எய்தர் விஜய் சொன்ன அந்த விஷயம் வந்து இப்போ அடிபட்டு போச்சு. ஏன்னா போட்டியே வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த போட்டி வந்து அதுல திமுக காணாம போயிருச்சோ, இப்ப காணாம போன திமுக எப்படி தன்னை தகவமைச்சுக்கும்? இந்த 5 ஆண்டு காலம் அவங்களுடைய நிலை என்ன? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேசவும் செஞ்சுட்டாங்க வெளியில வந்து. இப்ப அவங்களே அவங்களோட இருப்பாங்களான்னு தெரியல, காங்கிரஸ் இன்னும் இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரியான சூழல திமுக இனி தமிழக அரசியல் களத்துல தனித்து விடப்படுமா? அதாவது சார், இதில் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்தியாவிலேயே ஒஸ்ட்டு கவர்மெண்ட்டாக நடத்தக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா திமுக என்னைய பொறுத்த வரைக்கும். ஆனால் பெஸ்ட்டு எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அது திமுக தான். ஏன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கையில் இப்போ சிறப்பாக செயல்பட மாட்டாங்க, ஆனால் எதிர்கட்சியாக இருக்கையில் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி. இப்போ டாஸ்மாக் வந்து அவங்க தான் திறந்துருப்பாங்க, ஆனால் அந்த டாஸ்மாக் எதிர்த்து எதிர்கட்சியாக இருக்கப்போ கருப்பு சட்டை போட்டு ஆளாக எதிர்த்து நின்று இங்கே பேசுறது பார்த்தீங்கன்னா திமுக தான் இருக்கும். அதனால இந்த திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமாக இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 29 சீட்டு 23 சீட்டு தான் ஜெயிச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க, எதிர்க்கட்சியாக செயல்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மிக சிறப்பாக செயல்பட்டு திரும்ப வந்து, ஆனால் அதனால தான் நான் சொல்றேன்
திமுகவை மக்கள் வந்து எந்த விதத்தில் நம்பக்கூடாதுன்னா எதிர்க்கட்சியா இருக்கையில தான் மெயினா நம்பக்கூடாது. எதிர்க்கட்சியா இருக்கையில தான் அவங்க வந்து ரொம்ப கிளவரா செயல்படுற மாதிரி செயல்பட்டு மக்களுக்காக நாங்க போராடுறோம், மத்திய அரசை எதிர்த்து நாங்க போராடுறோம், மாநில உரிமையை மீட்டு கொடுக்குறோம், அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி திரும்ப ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து தாண்டி 3வது இடத்துக்கு போறனால இப்ப இந்த வரைக்கும் அதிமுகவும் பிஜேபி கூட்டணி இந்த இடத்துல இருந்து இதை வந்து நம்ம சிறப்பா செயல்பட்டு கொண்டு போகணும். அது அந்த இடத்த வந்து மக்கள் வந்து அந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க இதை எடுத்து கொண்டு போகணும், சிறப்பா செயல்பட்டு. ஏன்னா வந்து தாவேகா செய்யக்கூடிய விஷயங்களை வந்து சுட்டி காட்டணும், நல்லது செஞ்சா பாராட்டணும், கெட்டது செய்யல நம்ம கண்டிப்பா சுட்டி காட்டணும். இந்த மாதிரி விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்திருக்கு. அதை வந்து நம்ம சிறப்பா செய்யணும் அப்படிங்கறது என்னோட. ஓகே, ஆனா சொல்லுங்க திமுகவோட எதிர்காலங்கிறது இப்ப கேள்விக்குறீங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர் எல்லாம் இனிமேல அவங்க கூட இன்டாக்டா இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த கட்சிக்குள்ளவே இன்னொரு என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் டிஎம்கே பவர்ல இருந்ததால பெருசா ஒண்ணும் அங்க ரிபல்லியன் வரல. இனிமேல் மறுபடி ஸ்டாலின் காலகட்டம் கிட்டத்தட்ட அவர் ஹெல்த்தியா 100 வருஷம் வாழணும். நான் அரசியல் ரீதியா பார்த்தோம்னா ஒண்ணும் இல்ல. அடுத்ததா வந்துட்டு அவங்க பையனை கொண்டு வர நினைச்சாங்கல்ல, இனிமேல் அங்க பிரச்சனை வர ஆரம்பிக்கும் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் இந்த கட்சி இந்த மாதிரி போறதுக்கு காரணம் குடும்ப அரசியல் தான், வாரிசு அரசியல் சொல்லி அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் எதிர்குரல் எடுப்ப ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா நடக்கத்தான் போது பாருங்க. இல்ல இது நடக்குது என்ன மட்டும் பாருங்க. யாராவது குரல் எழுப்புவாங்களா? நிச்சயமா. இப்ப இல்ல இன்னும் நான் ரொம்ப ஓப்பனா உதயநிதியா கனிமொழியா அப்படிங்கிற அந்த கேள்வி கூட இனி வருமானு தெரியலையே. நீங்களே ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. உதயநிதியா கனிமொழியாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஆட்சியில இருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் வந்திருக்காதுங்க. அடுத்தது உதயநிதி தான் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க ஆட்சி இல்லாதல்ல, முதல்ல கூட்டணி கட்சிகளை வெளில போவாங்க, அடுத்ததா உட்கட்சிக்குள்ளவே அடுத்த தலைவர் இவர் தான் சொல்லி முன்னிறுத்தினா மிகப்பெரிய பிரச்சனை வரும். இது வருதல் மட்டும் ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகே அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரக்கூடிய சூழல்ல என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு திமுகவுக்கு? ஒன்னா தன்னை ஏதாவது பிரிவினைகளோ இல்ல வந்து பிரச்சனைகளோ ஏற்படாம அவங்கள காப்பாத்திக்கணும், அதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு வேணும். 2011 16 2 தேர்தலையும் அவங்க வந்து 10 ஆண்டு கால ஆட்சியில் இல்லாம இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க போயிடக்கூடாது இல்லையா? அப்ப அவங்கள தகவமைச்சுக்கணும்ல, என்ன பண்ணணும்னு? அதுக்கு I am a student of political science. I was a political science teacher. அந்த அடிப்படையில் சொல்றேன், நான் பொலிட்டிஷியனா சொல்லல. அந்த இயக்கத்தை அவங்க அப்படியே வந்து சஸ்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த குடும்ப அரசியலை தாண்டி யாராச்சும் ஒருத்தர் அட்லீஸ்ட் நேம் சேக்குக்கு காங்கிரஸ்ல கார்கே கொண்டு வந்தாங்கல்ல, அட்லீஸ்ட் பெயர் அளவுக்காவது புதுசா கட்சி தலைவர்னு ஒருத்தரை போடணும். விடுவாங்களா? அவர் அது விடலன்னா அந்த கட்சி அவ்வளவுதான். இனிமேல் சார் ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஒரு லெவல் வரைக்கும் தான் பொறுத்திருப்பாங்க. அதிகாரத்துல இருக்கும்போது பிடிக்காட்டியும் பொறுத்திருப்பாங்க. அதிகாரம் இல்லைன்னா எதிர்குரல் வரத்தான் செய்யும். நியாயமான குரல் வந்துட்டு தடுத்துட முடியாது. நேம் சேக்குக்காவது அவங்க வந்துட்டு புதுசா அந்த கட்சிக்கு ஒரு தலைவர்னு போட்டா நல்லது. இப்ப ஸ்டாலின் வரைக்கும்னா கொஞ்சம் பிரச்சனைல ஏத்துப்பாங்க, அப்படி இருக்கும். உதயநிதினு பேச்சு ஆரம்பிச்சாவே அது மிகப்பெரிய பிரச்சனைல கொண்டு போய் நிறுத்தும். அப்படி நிறுத்துறது நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது. பார்க்கலாம். வடிவேலு இப்ப என்னன்னா இந்த முன்னாள் இப்ப சிட்டிங் அமைச்சர், இனிமேல் அவங்க முன்னாள் அமைச்சர் தான் இப்ப 22 பேருக்கும் மேல இந்த பின்னடைவு இருக்கு இல்லையா களத்துல. அவங்க இவ்வளவு வருஷமா, ஏன்னா முக்காவாசி இந்த 22ல 90% மேற்பட்டவர்களா ரொம்ப சீனியர் மினிஸ்டர்ஸ். அவங்க அதிமுக இருந்தும் வந்திருக்கிறாங்க, அங்கேயும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்பவும் வந்து திமுகலையும் களமாடி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சீனியர்ஸுக்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த அடியை அவங்க பர்சனலி களத்துல எப்படி அவங்க சரி பண்ணுவாங்க? இப்ப நீங்க சேகர் பாபு மாதிரி அமைச்சர்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அதிமுக வந்தவர் தான். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அவங்களுக்குலாம் இது வந்து பெரிய ஒரு சவுக்கடி மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனப்பான்மை எப்படின்னா, நாங்கள்லாம் அரசியலில் வந்து அப்படியே பெரிய பாயும் புளிங்கிற மாதிரியான பர்சன் தான். ஏன்னா சேகர்பாபு அவர் பண்ண பேச்சலாம், ஏன்னா வந்து அவங்களோட குறிக்கோள் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை வச்சே திமுக ஜெயிச்சிடலாம், எங்ககிட்ட எடுக்கையிலேயே 20% வாக்குகள் இருக்கு, அந்த சிறுபான்மையினர் கிறிஸ்டியவர் முஸ்லீம் வாக்குகளை சேர்த்து 20% வாக்குகளை தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரியான பேச்சுகள் தான் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை பெரிய லெவல்ல பிரிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு விஜய் வந்து பண்ணியிருக்காப்புல. அதான் உண்மை. சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக கிட்ட இருந்து முறையா எனக்கு தெரிஞ்சுட்டு அரசியல் வரலாற்றுல இது முறையா திமுக கிட்ட இருந்து இந்த சிறுபான்மை வாக்குகள் வந்து இன்னொரு கட்சிக்கு போகுது. ஏன் கேட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் முஸ்லீம்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாக்களிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா முஸ்லீம் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்களோ, அவங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதான் வாக்களிச்சிருக்காங்க. முதல் முறையா முஸ்லீமோட சேர்ந்த பெண்கள் வந்து அதை மாறி வந்து இன்னைக்கு தாவேக்காக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அது நல்லா ரிசல்ட்ல உங்களுக்கு தெரியுது. ஏன்னா வந்து எங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாமே திமுக இன்னைக்கு தோல்வியை தள்ளி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில
இன்னைக்கு அதோட வாக்கு வங்கி திமுகவோட வாக்கு வங்கின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து சிதறி போகையில திமுக வந்து மிகப்பெரிய அச்சம். அதனாலதான் 22 சிட்டிங் அமைச்சர்கள் வந்து பின்னடைவு, முதலமைச்சர் உட்பட. அப்படிங்கல என்னன்னா அவங்களோட அஸ்திவாரமே ஆடி போயிருக்கு. திமுகவோட அஸ்திவாரமே ஆடி போயிருக்கு. அவங்களோட பேஸ் கோர் வாக்கு வங்கியே போயிருச்சு. நீங்க அதிமுக பாத்தீங்க அப்படின்னா அந்த கோர் வாக்கு வங்கிங்கிறது என்னைக்குமே போனது கிடையாது. அவங்க வந்து என்னைக்குமே வந்து அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தெல்லாம் இழந்து அந்த மாதிரியான ஒரு படுதோல்வி அடைகிற சூழ்நிலைக்கு அதிமுக என்னைக்கே போனாங்க. 10 வருஷம் தொடர்ச்சி ஆண்டிருக்காங்க, 15 வருஷம் எம்ஜிஆர் தொடர்ச்சி ஆண்டிருக்காங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு அவல நிலைக்கு போனதே கிடையாது. ஆனா திமுக இன்னைக்கு போயிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அதிமுக தேமுதிக சேர்ந்தப்ப கூட 2 மிகப்பெரிய கட்சிகள் சேர்ந்தனால கூட திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்துன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒரு நிலைமை கிடையாது. இன்னைக்கு அதிமுக தனியா நிக்கிறாங்க, திமுக தனியா நிக்கிறாங்க, தாவேக தனியா நிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில திமுக வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு 50 சீட்டு கூட ஜெயிக்க முடியாத சூழலுக்கு போகுது அப்படின்னா அவங்களோட கோர் வாக்கு வங்கி தான் முன்னிலையில். ஆமா ஆமா, அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டி அந்த கோர் வாக்கு வங்கி இழந்துட்டாங்க. கோர் வாக்கு வங்கி இழந்தது அவங்களுக்கு இப்ப மிகப்பெரிய பிரச்சனை. அவங்கள வந்து இன்னைக்கு சிறுபான்மையினர் மக்கள் நம்பல. ஏன்னா அவங்க வந்து எதை வச்சு இந்த சிறுபான்மையினர் மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா பாஜக பூச்சாண்டியை காட்டி, பாஜக உள்ள வந்துரும் அந்த பூச்சாண்டியை காட்டி அதை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா வந்து பாஜக கடந்த 12 வருடங்களா இந்தியாவை ஆளுது. எந்த ஒரு மத கலவரமோ அவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. அமைதியான முறையில் இந்தியா வளர்ச்சி பாதையை போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையில்லாம அவங்க நோக்கி வந்து அந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருந்ததை வந்து இன்னைக்கு மக்கள் ரசிக்கல. அதனாலதான் சிறுபான்மையினர் மக்கள் வந்து திமுக வந்து சிறுபான்மை மக்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் கூட போட முடியாது. ஏன்னா எதுவுமே பண்ணல, அவங்களுக்கு துரோகம் தான் பண்ணிருக்க தவிர அவங்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயங்கள் பண்ணல. அப்படிங்கறனால இன்னைக்கு அவங்க நம்பிக்கை இழந்து மாற்று கட்சியை நோக்கி வாக்களிச்சிருக்காங்க. அது வந்து தெளிவா தெரியும் இந்த ரிசல்ட்ல. ஓகே ஓகே, நான் வரேன். கோவிந்தராஜன் சார், இப்ப திமுகவை எப்படி அவங்க சீரமைக்கணும் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. திமுக அலையன்ஸ் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முடிவு இனி எப்படி இருக்கும்? ஏன்னா கம்யூனிஸ்ட் 2 பேரும் 2 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து 3லிருந்து 4 தொகுதி வரைக்கும் முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்ல அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவங்க தான் நேத்திக்கே துண்டை போட்டாங்க இல்ல, நேத்திக்கே வைகோ அவர்கள் சொல்லிட்டாங்க தாவேகா நிலைமை அவங்களுக்கு ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சு. ஆனா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களே. நானுமே உதயசூரியன்ல நின்று இப்ப அவங்க நினைச்சாலும் போக முடியாது. ஆமா, அதாவது இப்ப அவங்க திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இப்ப காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை விட்டாங்க. அழகா அவங்களோட போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிச்சயமா ஃபீல் பண்றாங்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி இதே நம்ம தொலைக்காட்சியில விவாதம் செய்த ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நண்பர் கனகராஜ் கூட ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ண. அவங்க நிச்சயமா வருத்தப்படுவாங்க. யார் வருத்தப்படுறாங்களோ திரு ராகுல் காந்தி அவர்கள் வருத்தப்படுவாங்க. இனிமே காங்கிரஸ்லயும் மிகப்பெரிய ஒரு மறுசீரமைப்பே இருக்கும். ஆல்ரெடி அதுக்கு உண்டானது துவங்கியாச்சு. இப்ப செல்வ பெருந்தகைவிட்டு ராஜினாமா கடிதம் ஆல்ரெடி வாங்கியாச்சுன்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நானே ரிசைன் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டேன். ஆமா, எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க போலியே. ஆமா, அதனால இப்ப காங்கிரஸ்ல கொஞ்சம் மறுசீரமைப்பு நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுடைய இது இப்ப எப்படி திமுகவுக்கு அஸ்தமனம் ஆச்சோ அதே போலதான் தேமுதிக. இனிமே தேமுதிகவுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கேற்ப திமுகவோட போய் சேர்ந்தாங்க அந்த அம்மா. அது அப்படியே இதாகி போச்சு. அதனால அவங்களும் இனிமே வந்து இதாகாது. அதே போல விடுதலை சிறுத்தைகளும் ஒழுங்கா ஒரு ஐயா திருமாவளவன் ஐயா வந்து அவர் நின்றுந்தான்னா ஏதோ அந்த காட்டு மன்னார் கோயிலாவது கொஞ்சம் இதுவாயிட்டு இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. அவங்களுடைய கட்சி இப்ப காட்டு மன்னார் கோயில்ல தான் வந்து லீடிங்ல இருக்காங்க அவங்க. ஆமா, அதையும் திருமாவளவன் மிஸ் பண்ணிட்டாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். கை கெட்டுனது வாய் கெட்டாம. அதனால இனிமே ஆதவ் அர்ஜுனா கை ஓங்கும். ஏன்னா இப்ப அவரு ஆல்ரெடி விடுதலை சிறுத்தைகள் தான் வந்திருக்காரு. இப்ப அவருடைய கை வாங்கினா அவரு கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகள் இருந்து இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை தங்களது பக்கம் இது பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு, அந்த கன்வர்ஷன் இருக்கும், தொண்டர்கள் கன்வர்ஷன். ஆமா, அந்த கன்வர்ஷன் இருக்கும். அதனால அங்கேருந்து அங்க ஆதவ் அர்ஜுன் ஆல்ரெடி அங்க இருந்திருக்காரு. இப்ப அவரு போய் இது பண்ணிருக்காரு. அதனால அந்த இதுவும் வரதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கூட மீண்டும் இப்ப வந்து விஜயை நோக்கி செல்வதற்கு உண்டான ஒரு இதுவாகும். இனிமே அடுத்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல விஜய் யார் அவர் தான் இப்ப வந்து கை காட்டக்கூடியவர். யார் கூட்டணி வைக்கிறாங்களோ நாடாளுமன்ற அடுத்து 2029 நாடாளுமன்றத்தில் விஜய் கை காட்டுவரோட தான் கூட்டணி, அதுதான் வெற்றி கூட்டணின்ற மாதிரி அவர் இப்போ வந்து இது பண்ணும். அவரை நம்பி இப்ப இஸ்லாமிய அமைப்புகள்லாம் இப்ப ஜவஹர்லாவா இருக்கட்டும் மற்ற இஸ்லாமிய கட்சிகள்லாம் இப்ப விஜய் நோக்கி சிறுபான்மையினருக்கு பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள்லாம் இப்ப திமுக கூட்டணியில இருந்து காலி ஆயிருங்க. எல்லாம் காலியாகி இவர்கிட்ட போயிடுவாங்க. இப்ப எல்லாம் விஜயை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே அவர்கிட்ட ஆச்சரியப்படுத்துக்கல. இன்றைக்கு மாலையே போயிட்டு அவருக்கு ஒரு சால்வையை போட்டு அவசரப்படுறீங்க.
என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்க மாலையே போய் அவங்கள்ட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து இது பண்ணி, ஏன்னா இப்பவே போட்டாதான் நமக்கு எதனா ஒரு வாரிய தலைவர் ஈரிய தலைவர் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்ல, அதெல்லாம் பண்றதுக்கு ரெடி பண்ணிப்பாங்க இப்பவே கூட. பேசலாம். வேறு திருநாவுக்கரசு இப்ப என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு இது இன்னைக்கே அவங்க எல்லாம் ரெடி ஆகிருவாங்க அப்படின்னு. ஒருவேளை அவங்களுடைய சிறுபான்மையினர் திமுகவுடைய பர்சனல் சிறுபான்மையினர் ஓட்டு இங்க உடைஞ்சு போச்சு, யங்ஸ்டர்ஸோட ஓட்டு உடைஞ்சு போச்சு, கூட்டணி கட்சிகளோட ஆதரவும் இல்லாத போது திமுக என்னதான் தன்னை வந்து மறுசீரமைப்பு பண்ணி கொண்டாலும் இங்க வந்து அவங்க நல்ல நிலைச்சு நிக்க முடியுமா? இல்ல, அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபியூச்சர்ல நிலைச்சு நிக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின், $1 மில்லியன் கொஸ்டின். ஆனா நான் சொன்ன சில ரிஃபார்ம்லாம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா ட்ரை பண்ணலாம், அதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் சரி அந்த ரிஃபார்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணாமையே 2011 இருந்து 2021 வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அங்க காலகட்டம் வேற. அப்ப ஐயா கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரி ஒரு 10 வருஷம் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பவர்ல இருந்தாலும் கொஞ்சம் மக்கள் ஒரு சேஞ்சை விரும்புறது இயற்கை தான். அதனால அடுத்த முறை நமக்கு 2021 ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த கேடர்ஸ் அதுல இருந்திருப்பாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்துட்டு என்டையர்லி டிஃபரெண்ட். எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம திரு வடிவேல் அவர்கள் சொன்னது மாதிரி எதிர்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்படுறதுக்கு திறமை வேணுங்க. இவங்க இதுவரைக்கும் சிறப்பா செயல்பட்டாங்கன்னா அதுக்கு காரணம் அதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் நல்லவர் இல்லாட்டியும் கூட அவர் வல்லவருங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த அடிப்படையில அவரால் வந்துட்டு சிறப்பா செயல்பட முடிஞ்சது. இப்ப இனிமேல் இவங்களால முடியாது. ஏன்னா இது வரைக்கும் இங்க கூட பிஜேபி பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் என்ன சொல்லுவாங்க, அவங்க இவரையும் வந்துட்டு பிஜேபியோட பி டீம் இப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு எடுபடல. அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இங்க பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெறும் சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டும் இல்லைங்க, திமுகவுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்த எத்தனையோ குடும்பம் இப்போ வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்குங்க. ஏடிஎம்கே என்டி அலையன்ஸுக்கு ஓட்டு போட்டவங்க பெருசா விஜய் சைடு போகல. இப்ப வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் அதுதான் நமக்கு காமிக்குது. திமுகவுக்கு சிறுபான்மையினர் எப்படி திமுக கூட்டணில இருந்து விலகி இன்னைக்கு விஜய்க்கு போட்டிருக்காங்களோ அதே மாதிரி திமுகவோட கோர் ஓட் பேங்க்னு ஒண்ணு உண்டு இல்ல, அதுலயே விஜய் கை வச்சிருக்காரு. இங்க இருந்து எடுக்க முடியல. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி ஒரு பெர்செப்ஷனை பில்ட் பண்ணாங்க அப்படின்னா திமுக ஓட்டை உடைக்க முடியாது, ஆனா அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்குல்ல அந்த ஓட்டு வந்துட்டு உடைக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா ரிவர்ஸா நடந்திருக்குது. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பேசினதை பார்த்திருக்கிறோம். நாங்க லாஸ்ட் டைம் 2021 டிஎம்கே ஓட்டு போட்டோம், இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னவங்க உண்டு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் நாங்க ஏடிஎம்கே ஓட்டு போட்டோம், இப்ப மாறுறோம், பெருசா இல்ல. அதனால திமுகவோட அந்த இதுல நிலைச்சு நிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வடிவேலு இப்ப அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பேஸ் ஓட்டுன்னு இருக்குல்ல, அது அதிமுகவோட ஓட்டத்தான் விஜய் பிரிப்பாரு அப்படின்னு நிறைய பெர்செப்ஷன் வந்து கிரியேட் பண்ணி இருந்தாங்க. ஆனா அந்த பெர்செப்ஷன் இப்ப உடைச்சு விட்டாங்க. திமுக ஓட்டு தான் உடைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுகவும் அவங்க கொள்கை கூட்டணின்னு சொல்ற அந்த அலையன்ஸோட ஓட்டும் இப்ப செதறி போய் இருக்கு. அப்ப அதிமுக இஸ் ஆல்வேஸ் ஸ்டேபிள், பட் திமுக அலையன்ஸோட அந்த பேஸ் ஓட்டும் போச்சு, திமுகவோட பேஸ்லயே கை வச்சிருக்கிறாரு அப்படின்னா இதை எப்படி அவங்க வந்து சரி பண்றதுக்கு அவங்க முயற்சிப்பாங்க, சரி பண்ண முடியுமா? இல்ல சார், நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் களத்துல இருக்கையில நான் பார்த்தது சார், யாரோட ஓட்டை வந்து அதிகமா விஜய் எடுத்திருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் ஓட்டை எடுத்திருக்காரு சார். ஓகே, நான் என்ன திமுக ஓட்டை விட திருமாவளவன் ஓட்டு, ஆமா விசிகா ஓட்டை எடுத்திருக்காரு. ஏன் கேட்டீங்க அப்படின்னா அந்த பட்டியலினத்தை சேர்ந்த அந்த கிரிப்டோ கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க வந்து இந்து மதத்துல தான் அவங்களோட சர்டிபிகேட் படி இருக்காங்க, ஆனா அவங்க வந்து கிறிஸ்டின் மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து இதுவரைக்கும் திருமாவளவனை ஒரு தலைவராக எதிர்த்து நினைத்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திருமாவளவனுக்கே திமுக கூட்டணியில மரியாதை இல்லைங்கிறது, நம்ம ஒரு தலைவராக ஒருத்தர் நினைக்கக்கூடியவரை இன்னொரு கட்சி வந்து அவரை வந்து மதிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை அந்த மக்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அவங்க மாற்றி எங்கே போறதுங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தப்ப விஜய்ங்கிற ஒரு கிறிஸ்தவருங்கிற மதத்தை சேர்ந்தவர் வரும்போது அவங்க அப்படியே என்ன பண்றாங்கன்னா திருமாவளவன் அந்த இதுல இருந்து மாறி அப்படியே தாவேக்காக்கு போயிட்டாங்க. இப்ப திருமாவளவனோட கோர் வாக்குவங்கியான அந்த பட்டியலினத்து மக்களோட இளைஞர்களோட வாக்கு வங்கி அப்படியே முழுமையா வந்து இப்ப யாருன்னா விஜய் வாங்கிட்டாரு. இப்ப திருமாவளவன் கிட்ட இருக்கு. அதனாலதான் ஆதவர்ஜனா முன்னாடியே சொன்னாரு, உங்க கூடாரத்தை அங்க இருக்க கூடாரம் காலி அப்படின்னு சொன்னாரு. அந்த கூடாரம் காலிங்கிறது உண்மை. நீங்க திமுகவுக்கு 40% சேதாரம்னா திருமாவளவனுக்கு 75% சேதாரம். திருமாவளவனோட ஓட்டு வங்கியில இப்ப 4% அவரோட ஓட்டு வங்கினா அதுல 2.5% காலி. 2% பாதிக்கு மேல 70%, ஆல்மோஸ்ட் 3% அவரோட ஓட்டு வங்கி காலி. ஏன்னா வந்து அவர்கிட்ட இருந்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்குவப்பட்ட தலைவரா திருமாவளவன் தன்னை காட்டிக்க நினைத்தா கூட
அவர் வழி நடத்தக்கூடிய அந்த பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள், ஏன்னா முக்கியமா பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளுக்கெல்லாம் ஒரு தடவை கூட அவர் வந்து வலிமையா குரல் கொடுக்கல. ஏன்னா தண்ணியில வந்து குடிக்கிற தண்ணியில மலம் கலந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை தமிழகத்துல உருவானது. அதற்கெல்லாம் எதிர்த்து இவர் கடுமையா விமர்சிக்கல, கடுமையான பேச்சுக்களை பேசல. அப்படிங்கிற அந்த இளைஞர்கள் அவரை நம்பகத்தன்மை இழந்து இன்னைக்கு தாவேகா பக்கம் போய் நிக்கிறாங்க. அப்ப திட்டங்களுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு திமுக சொன்னதெல்லாம் எடுபடல. என்ன திட்டங்கள் நீங்க சொன்னீங்க? புதுமையா என்ன திட்டங்களை திமுக கொண்டுட்டு வந்தான்னு நினைக்கிறீங்க? அருமையா இருந்த அம்மா உணவு திட்டம், ஒருத்தன் பசியாளனும் நினைத்த அம்மா உணவு திட்டத்தை அழித்தது திமுக. இந்த மாதிரி தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல திட்டங்களை அழித்துட்டு இன்னைக்கு திமுக வந்து நாங்க கொண்டுட்டு வந்த திட்டங்கள் வந்து இலவச பஸ்ங்கிறது ஓசி பஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணாதான் உங்களோட திட்டங்கள். அதனாலதான் மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்து நீங்க 40 சீட்டு கூட 42 சீட்டு தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நிக்கிறீங்க. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வேல்யூ ஆட் பண்ண விரும்புறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு மாறும், விஜய்க்கு நடந்திருக்கு. திருமாவளவன் ஓட்டு முழுசா மாறும், நடந்திருக்கு. ஆனா இவங்க திட்டமிட்டு திமுகவோட கோர் ஓட் பேங்க் பாதிக்காத சொன்னாங்க. அதுல மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கு. இது இன்னைக்கு பேசப்பட வேண்டிய பாதிப்புகள் எல்லாம் திமுகவுக்கு என்ன மாதிரியான சேதாரங்களை இனி வரக்கூடிய காலங்கள்ல கொடுக்க போகுது. 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல இதை விட நம்ம எதிர்பார்க்காத பல அதிசயங்கள் கூட நடக்கலாம். அது என்ன அப்படிங்கறதையும் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகள்ல நம்ம பேசலாம். இப்போ